நான் உங்கள் ஒரு குட்டி ஸ்டோரி பார்க்கலாமா? என்னோடய பிள்ளை பருவத்தில் எனக்கு எல்லாம் தெரியும், டேலண்ட் இருந்தால் போதும், யாரையும் கேட்க வேண்டியதில்லைன்னு ஈகோ இருந்துச்சு. ட்ராயிங், டான்ஸ், ஸ்பீச் காம்படிஷனில் கலந்துக்கிட்டேன். டான்ஸ் என்னோடய பேஷன், நிச்சயம் ஜெயிச்சிடுவேன்னு ஃபுல் கான்ஃபிடென்ஸ். ஆனால் லைஃபோ வெயிட், உனக்கு லெசன் வேணும்னு காத்துக்கிட்டு இருந்துச்சு. பெரிய மேடையில் நின்ற நேரத்தில் நான் கீழே மோசமாக விழுந்துட்டேன். ஸ்டேஜ் பின்னாடி போய் உட்காந்து அழுதுகிட்டு இருந்தேன். என் பெருமை ஃபுல்லாக நொறுங்கி போச்சு. அப்போ தான் புரிஞ்சது, ஹர்ட் ஆனது விழுந்ததாலே இல்லை, நான் வச்சுருந்த அந்த வேஸ்டான ஈகோ தான்னு. அப்போ தான் என்னோட அண்ணா வந்து சும்மா ஒரு வரி சொன்னார், தவறுகள் உன்னை உடைக்காதுமா, உன்னை செட் பண்ணும், தாழ்மைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடு, உன் பேஷனே உன்னை வழிநடத்தி செல்லும்னு சொல்லிட்டு ஒரு புக் கொடுத்துட்டு போனார். அந்த புக்கில் ஒரு வரி இருந்துச்சு, பெரிய கனவுக்காக தினமும் ஒரு சின்ன படின்னு. அதுக்கப்புறம் நான் கேட்க ஆரம்பித்தேன், கற்றுக்க ஆரம்பித்தேன், கஷ்டப்பட ஆரம்பித்தேன். யாரையும் ஜெயிக்கணும்னு இல்லை, நான் நெக்ஸ்ட் லெவலில் ஆகணும்னு. மீண்டும் ஸ்டேஜ் ஏறும்போது தாழ்மையோட, பேஷனோட, நன்றியோடு ஆடினேன். இந்த தடவை நான் ஜெயித்தேன். கோப்பையை மட்டும் இல்லை, என்னையே நான் ஜெயித்தேன். வாழ்க்கை என்ன கற்றுக் குடிச்சது தெரியுமா? தாழ்மையாயிரு, அது மனசுக்கு பீஸ் கொடுக்கும். பேஷனோடு இரு, அது வாழ்க்கையை தள்ளும். தவறு பண்ணு, அது கற்றுக் கொடுக்கும். கற்றதை மாதிரி நீ மாறு, அதுதான் growth. விழு, எழு, வளரு, பிரகாசிக்க. மேலும் இப்படிப்பட்ட கதைகளுக்காக லிட்டில் ஜிகிள்ஸ் ஃபாலோ பண்ணுங்க.